ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கு காலையில் 10 மணி ஸ்நாக்ஸுக்காக மாதுளம்பழத்தை ஊற்றி அதை பாக்ஸில் பேக் பண்ணியிருக்கேன். லஞ்சுக்காக ரைஸ் இங்கே ரெடியாகிட்டு இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக பருப்பு குழம்பு வைப்பேன். பருப்பு குழம்புல கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு காய்கறியை சேர்த்துக்கிடுவேன். இந்த வாரம் அந்த ஸ்பெஷலில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சொரைக்காய் போட்டு பருப்பு போட்டு சூப்பராக ஒரு பருப்பு குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். காய்கறிகளை தனியாக கூட்டுன்னு வச்சோன்னா ஒதுக்குவாங்க. அதுக்கு இப்படி கொஞ்சம் குழம்பா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ சூப்பராக குழம்பு ரெடி பண்ணிவிட்டு சூடான சோறை கொஞ்சம் மசிச்சு விட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற குழம்பையும் உள்ள ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டுட்டு கெட்டியான தயிரும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை பாக்ஸில் பேக் பண்ணிடுதேன். இது கூட தொட்டுக்கூடதுக்கு மல்லி துவையல் அரைக்க போகிறேன். மல்லியை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் சூடு காட்டிட்டு கூடவே பூண்டு வத்தலும் சேர்த்து சூடு காட்டி ஜாரில் சேர்த்துக்கிட்டதையும் ஒரு தொட்டு தேங்காவையும் சேர்த்துக்கிட்டதையும் கொஞ்சம் புளியும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் உள்ள சேர்த்துக்கிட்டதையும் உப்பையும் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் ஒன்றும் பாதியமாக நல்லா திரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சி பேஸ்டாக்கி எடுத்தோன்னா சூப்பரான ஒரு மல்லி துவையல் ரெடி.